இந்தியா கூட்டணி பலமுறை சொல்லிட்டேன், இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. இந்தியா கூட்டணி எஃகு கூட்டம் மாதிரி இருக்குது. நாங்கள் அவங்களோட புரிதலோடு இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோடு இருக்காங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை. யார் சொன்னாங்க அது? இல்லை, அது சமூக வலைதளங்களை யார் நீங்கள் கூட நாளைக்கு போடலாம். யார் ஒன்று ஆத்தென்டிக்காக இருந்தால் எங்கள் தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்களா? நாங்கள் யாருன்னா பேசியிருக்கோமா? ஆத்தென்டிக்காக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை சொல்லணும்? அதெல்லாம் சும்மா தப்பு செய்யலாமே. இப்போ நான் கேட்குறேன், தொகுதியோடைய முடிவுகள் பற்றி தலைமையோட ஆலோசனை பண்ண எங்கே பண்ணணும்? நாங்கள் தலைமையோட தான் ஆலோசனை பண்ணணும். அவங்க வழிகாட்டுதலில் தான் செய்யணும். போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கையை கூட்ட சொல்லுவீங்களா? அது அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை அங்கேயே சொல்லியிருக்காங்க, எங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் புரிதல் உண்டு. இது ஒரு புரிதலுக்குரிய கூட்டணி, புரிதலுக்குரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தேசத்திற்கான கூட்டணி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இதில் எந்தவித பிணக்கும் பிரச்சனையும் சச்சரவும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எஃகு கோட்டை மாதிரி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.